Taste the Daily. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கைப்படி நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 4.5 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது முந்தைய ஆண்டுகளை விட அதிகம் எனவும் உயர்நீதிமன்ற நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சிகள் அதிகரித்து வரும் தெருநாய் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பூரில் உள்ள குடியிருப்புகளில் தெருநாய்களை வளர்க்க தடை இருந்தும் பல இடங்களில் தெருநாய்கள் வளர்க்கப்படுவதாகவும் இது தொடர்பாக மனு அளித்தும் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எதிரான நடுவத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக தன்னார்வலர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரி விமான நிலையங்கள் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வீடுகள் என பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வருவது அதிகரித்துள்ள நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் சைபர் கிரைம் போலீசார் திணறி வருகின்றனர். கடந்த சில மாதங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறை செயலிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.